குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டிஎஸ் ஆர்த்தர் என்கின்ற ஒரு அமெரிக்கன் ரைட்டர் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரி அண்ட் ஏஞ்சல் இன் டிஸ்கைஸ். மாறு வேடத்தில் ஒரு தேவதை. ஒரு தேவதை நேரடியாக வராமல் இன்னொரு ரூபத்தில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை டிஎஸ் ஆர்த்தர் ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான ஸ்டோரி. இந்த கதையை நீங்கள் படிச்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அழாமல் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப உருக்கமாக இந்த கதையை டிஎஸ் ஆர்த்தர் எழுதியிருக்கிறார். இந்த கதை இப்படி தான் ஆரம்பிக்குது. இந்த கதையில் ஒரு மதர், அவங்க ஒரு மாதிரி ஒரு பொறுப்பற்ற ஒரு வயசுனா ரொம்ப திருடி ப்ராஸ்டியூஷன் அப்படி இல்லை, அதாவது ஒரு குட் ஃபார் நத்திங்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரங்கன் லேடி, ஒரு தண்ணி அடிச்சுக்கிட்டு எப்பயாவது தண்ணி போட்டுக்கிட்டு ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு தாய். இவளுக்கு 3 குழந்தைகள். அதில் ஃபஸ்ட்டு பையன் ஜான், அவனுக்கு 12 வயசு. அவள் நல்லா கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இருப்பான். எந்த வேலையும், அதாவது தான் வெளியில் போய் தன்னை ஒரு வேலையை செய்து தன்னுடைய வாழ்க்கையை அவனுக்கு பார்த்துக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு பையன் ஜான், 12 years. அடுத்தது கேத்தரின், கேட், கேஏடிஇ, கேத்தரின், அது ஷார்ட் ஃபார்ம் கேட். அவளுக்கு 10லேருந்து 11 வயசுக்கு இடையில இருக்கும். 10 வயசு இருக்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன். பிட்வீன் 10 and 12, 11 years. நல்ல அழகாக ஒரு ரெஸ்பான்சிபிள், ஒரு பேஷண்ட், ரொம்ப பொறுமையாக, ரொம்ப பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெண் கேட். 3வது ஒரு குழந்தை மேகி. இந்த மேகி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜன்னலில் ஏதோ எடுக்கிறேன்னு ஏறி கீழே விழுந்துட்டாள். கீழே விழுந்தவுடனே அவளுடைய ஸ்பைனல் கார்டு, தண்டுவடை அடிபட்டு போச்சு. அந்த ஸ்பைனல் கார்டு அடிபட்டு போனதுனால அவள் எப்பொழுதுமே பெட்ரிடன், பெட்டில் தான் கிடக்கணும். பெட்டில் திரும்பி கூட படுக்க முடியாது. அப்படி பெட்ரிடனாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை 3வது. இப்போ கேத்தரினுக்கு பிட்வீன் 10 and 11 அப்படின்னா இவளுக்கு அதை விட குறைச்சலான வயசு. ஸோ இந்த 3 குழந்தைகள் தான். இந்த 3 குழந்தைகளும் வீட்டில் தான் இருக்கும். நான் பெரிய படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அம்மா ஒரு ட்ரங்கன் லேடி. ஒரு நாள் இந்த நல்லா தண்ணி போட்டுட்டு குடிச்சிட்டு அந்த அம்மா வாசப்படியிலேயே திடீர்னு கீழே விழுந்துடுறாள். கீழே விழுந்ததில் அவள் இறந்து போய் விடுகிறாள் தாய். 3 குழந்தைகளும் வீட்டில் தான் இருக்குது. அம்மா திடீர்னு செத்து போயிட்டாங்க. இந்த அம்மாவை அந்த ஊரில், அது ஒரு வில்லேஜ், அந்த ஊரில் ஆம்பளை பொம்பளை குழந்தைங்க யாராக இருந்தாலும் திட்டுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல பொம்பளை இல்லை, எல்லாரும் திட்டுவாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு கெட்ட பேர், எல்லாரும் திட்டுற மாதிரியான ஒரு பெண் அவள். ஆனால் இப்போ இந்த அம்மா இறந்து போயிடுச்சு. இறந்து போன உடனே டக்குன்னு அந்த கிராமத்தில் எல்லாரும் ஒன்றா வராங்க. இப்பொழுது அவர்களுடைய ஆங்கர், அவர்களுடைய கோபம் இருந்த இடத்துல இப்போ இரக்கம். ஏன்னா இறந்து போயிட்டாங்க, இப்போ போய் கோபப்பட முடியுமா? எல்லாரும் அந்த கோபம் இருந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு இரக்கம் வந்துருச்சு. ஓரளவு எல்லாரும் வராங்க. சிலர் தங்களுடைய வீட்டில் இருந்து ஒரு தூக்கி போடுறதுக்கு வைத்திருந்த துணி அதை எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா இந்த குழந்தைங்கள்லாம் அழுக்காக இருக்குது. அவளும் இந்த ட்ரங்கன் லேடி அப்படி தான் அழுக்காக இருக்க, செத்து போயிட்டான். அப்போ இறந்தவளுக்கு ஒரு நல்ல துணியாவது மேலே இருக்கணும்ல. அதனால் அவங்க வீட்டையும் புது துணி எடுத்துகிட்டு வரல, தூக்கி போடுறதுக்கு வச்சுருந்தா ஒரு நல்ல துணி அதை எடுத்து கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு போட்டு விட்றாங்க. போட்டு விட்டு எல்லாரும் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்துட்டாங்க கிராமத்தில். அது ஒரு வழக்கம் தானே, இந்த கிராமத்தில் யாராவது இறந்தால் வந்துட்டாங்க. வந்தோடனே என்ன, இந்த அம்மா இறந்து போச்சு, இப்போ என்ன பண்ணுறது, இந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணலாம்? இந்த அம்மா பரவாயில்ல, பூமிக்குள்ளே போயிடுச்சு, அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 3 குழந்தைங்க இருக்க, அது என்ன பண்ணுறது அப்படின்னு பேச்சு வருது. பேச்சு வந்த உடனே அப்போது ஃபார்மர் ஜோன்ஸ், அவர் ஒரு விவசாயி. ஃபார்மர் ஜோன்ஸ் பார்க்குறாரு. எல்லாரும் குழந்தைங்க என்ன பண்ணுறது எல்லாரும் பேசுகிறான், யாரும் பதில் சொல்ல. ஃபார்மர் ஜோன்ஸ் வராரு. சரிப்பா, நான் வேணா அந்த ஜான் இருக்கான்ல அவனை நான் எடுத்துக்கிறேன்ப்பா
நான் வளர்த்துக்கிறேன்யா அப்படின்னு ஜானை எடுத்துக்கிறார். ஏன்னா அவன் விவசாயி, அவனுக்கு வயலில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. இவன் நல்ல ஆள், முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், ஆள் நல்ல ஸ்டவுட்டான ஆள். இப்பயே தனக்கு வேணுங்கிற வேலையை செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை சமாளிச்சுக்கிற அளவுக்கான தகுதியுடைய பையன். நான் வேணா ஜானை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஃபார்மர் ஜோன்ஸ் சொல்கிறார். அடுத்தது அப்படியே மறுபடியும் சரி ஜான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அடுத்துப்பா நான் வேணா கேத்தரினை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் எல்லிஸ் அப்படிங்கிற ஒரு லேடி நான் வேணா கேத்தரினை எடுத்துக்கிறேங்க அப்படின்னு கேட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் எல்லிஸ் சொல்லிடுறாங்க. ஆனால் அவள் உள் மனதுக்குள்ளே தெரியும், ஏன்னா இப்போ இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, இன்னும் அது வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்யணும்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வச்சுக்கிட்டா இது வீட்டு வேலை எல்லா வேலையும் செய்கிறதுக்கு இவங்க வீட்டில் உதவியாக இருக்கும். ஓகே பரவாயில்ல, இந்த பொண்ணை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் எல்லிஸ் சொல்லியாச்சு. ரைட்டு, மிஸ்ஸஸ் எல்லியும் முடிஞ்சு போச்சு. அடுத்ததுப்பா மேகி அப்படின்னா ஒரு வாயை திறக்கலை, எல்லாம் கம்முன்னு இருக்கான். என்னப்பா பண்ணுறது மேகி, என்ன பண்ண முடியும்? அது என்ன பெட் ரிடன் எப்போ பார்த்தாலும் படுக்கையில் கிடக்கிற ஒரு சின்ன பொண்ணு, பெண் குழந்தை, யார் எடுத்துக்குவா? எவனும் எடுத்துக்கல, யாரும் வாயை திறக்கலை. அப்போது ஒரு ஆள், ஒரு ரஃப்பான ஒரு ஆள், சரி யாரும் எடுத்துக்கல, அப்போ வேணால் இதை புவர் ஹவுஸுக்கு தள்ளி விட்டுருவோம். புவர் ஹவுஸ் என்பது அனாதை விடுதி. இந்த புவர் ஹவுஸில் வேணால் இதை கொண்டு போய் சேர்த்தலாயா அப்படின்னுலாம். உடனே ஒருத்தன் ஆமாம்மா அது கரெக்ட், புவர் ஹவுஸில் சேர்த்தலாம். சிலர் ஏங்க இந்த பொண்ணு உட்கார முடியாது, நடக்க முடியாது, அதை கொண்டு போய் புவர் ஹவுஸில் சேர்த்தா எப்படி அது சரியாக இருக்குமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். உடனே இந்த புவர் ஹவுஸில் சேர்க்கறதான் சரின்னு சொல்கிறான் பாருங்க. அவன் என்ன இப்படி சொல்கிறீங்க, நம்ம பார்த்துக்கிறத விட அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க அனாதாசிரமத்தில். நல்லா அதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, நல்ல உணவு கொடுப்பாங்க, நல்ல டாக்டர் விசிட் பண்ணுவார், அது அங்கே தாங்க வசதியாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். சொன்னோடனே எல்லோரும் ஆமாம்மா அதான் கரெக்டு, நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அந்த புவர் ஹவுஸ்னாக்க ஒரு 100 பேர் இருப்பாங்க அனாதை இல்லத்தில், அப்போ அதுக்குன்னு ஒரு டாக்டர் வருவான், பார்த்துக்குவாங்க, எல்லோரும் சேர்ந்து பார்த்துக்குவாங்க, ஸோ அங்கேயே அனுப்பிச்சிடலாம் என்று முடிவு எடுக்கப்படுது. அப்புறம் அன்னைக்கு இறந்துருக்காங்க அந்த அம்மா. அடுத்த நாள் அந்த பரியல் புதைக்கிறதுக்குன்னு இப்போ பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுன்னு முடிவாகுது. த நெக்ஸ்ட் டே ஊரில் எல்லோரும் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே கிறிஸ்டியன் இல்லையா, அப்போ அதுக்குன்னு அந்த ஒரு சவப்பெட்டி வருது. அந்த சவப்பெட்டியில் அந்த அம்மாவை மூடி ஒரு காட்டில் ஏற்றி அனுப்புகிறாங்க. காட்டு இந்த வண்டி புறப்பட்டு போனவுடனே அவன் விட்டு போயிட்டான். நம்ம ஜோன்ஸ் வராரு, ஃபார்மர் ஜோன்ஸ் டக்குன்னு வராரு. ஜான்கிற பையனை அவர் வண்டியில் வந்திருக்காரு, அந்த வண்டியில் ஏற்றுறாரு. டக்குன்னு ஜான் அழைச்சிட்டு அவர் போயிடுறாரு. எல்லாரும் போயாச்சு, வண்டி இந்த பக்கம் போயிடுச்சு. அப்புறம் அது அந்த வெட்டியான்னு இருக்கவன் அவன் எடுத்துக்கொண்டு போய் அங்கே போச்சுக்குவாங்க. அப்படி தான் அசியூம் பண்ணிக்கணும். ஆக அந்த ஊரில் இருக்க எவனும் போகல, இந்த சவ ஊர்வலத்துக்கு யாருமே போகல, இந்த ஊரில் இருக்க யாரும் போகல, எல்லாம் போயாச்சு. மிஸ்ஸஸ் எல்லிஸ் அவங்க தானே கேட்டை அழைச்சிட்டு போனோம். கேட் நீ போய் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு வா, நீ அதுக்கிட்ட பை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட் போகிறா, தன்னுடைய தங்கச்சி படுக்கையில் கிடக்கிறா. கேட்டுக்கு அழுகையாக வருது. தங்கச்சியை விட்டுட்டு எப்படி போக முடியும், அழுக வருது. அந்த குழந்தைக்கு, படுத்து கிடக்கிற குழந்தைக்கு அப்படியே பயமாயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் புறப்பட்டு போய்கிட்டு இருக்கான், நம்மளை தனியாக விட்டு போகிறான். அக்காவும் போகுது, அண்ணன் போயிட்டான், அக்காவும் போகுது. அப்படின்னோட அந்த குழந்தைக்கு சொல்ல முடியல, அப்படியே கண்ணில் அழுகையாக வருது. கேட்டும் அழுகிறா. அழுத உடனே மிஸ்ஸஸ் எல்லிஸ் சரி வா புறப்பட டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் எல்லிஸை அழைச்சிட்டு போயிடுறாங்க. மேகி அந்த சைல்டு, பெட்ரிடன் சைல்டு, அதுக்கு பயம் வந்துருச்சு. வீட்டில் யாருமே இல்லை. முன்னாடி ஏதோ அம்மா உருப்படாத அம்மா இருந்தாலும் அந்த அம்மா அங்கே சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கும், அண்ணன் இருப்பான், அக்கா இருப்பான், ஆள் நடமாட்டம் இருக்கும். இப்போ யாருமே இல்லை, அந்த குழந்தை மட்டும் தனியாக பெட்டில் இருக்குது. அப்படியே என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படியே அது படுத்து தான் கிடக்கும். ஆனால் கொஞ்சம் மெனக்கட்டு அப்படி லைட்டாக எழுந்திரிச்சு உட்காந்து வாசலையே பார்க்குது, யாராவது வருவாங்களா நம்மளை, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போது
அங்கே மிஸ்டர் தாம்சன் தாம்சன் ஒருத்தன், அவன் ஒரு வீல் ரைட் அப்படின்னா சக்கரா ரிப்பேர் பண்ணுற கடை வச்சிருக்கிற ஆள், வீல் ரைட் மிஸ்டர் தாம்சன். அவன் வீடு இப்போ இந்த குழந்தைங்க வீடு இருக்கு இல்லையா, இந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல கொஞ்சம் லேண்டு, அந்த லேண்டினுடைய அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தாம்சனுடைய வீடு. தாம்சன் வரான், என்னப்பா எல்லாரும் போயிட்டீங்க? அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பிளாக் ஸ்மித்தினுடைய ஒய்ஃப் அந்த பக்கம் போகிறான். பிளாக் ஸ்மித்தினுடைய ஒய்ஃப், ஆமாம் எல்லாரும் போயிட்டீங்க, அந்த குழந்தைய மாத்திரம் விட்டுட்டு போயிட்டீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே, ஏன் எல்லாம் தீர்மானிச்சிட்டாங்கல்ல, பூவர் ஹவுஸில் கொண்டு போய் விடுறதுன்னு தீர்மானிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிடுறான். பூவர் ஹவுஸில் கொண்டு போய் விடணும்னு தான் சொன்னான், எவன் கொண்டு போய் விடுறது? எவனும் விடலாம், அவன் சரி நம்மகிட்ட இந்த வேலையை பூவர் ஹவுஸில் கொண்டு போய் நீ விட்டுருன்னு நம்ம தலையில் கட்டிடுவாங்களோன்னு நினச்சிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. பிளாக் ஸ்மித் ஒய்ஃபுக்கு அந்த பயம். இந்த ஆள் வந்து கேட்குறான், ஏமா நீயாவது கொண்டு போய் நாளைக்கு அழைச்சிட்டு போய் இந்த குழந்தைய அந்த அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துரு, அந்த பூவர் ஹவுஸுங்கிறது அனாதை ஆசிரமம், அங்கே கொண்டு போய் சேர்த்துருன்னு அவன் சொல்லிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் அந்த அம்மாவும் அதான் பூவர் ஹவுஸில் சேர்க்கறதும் சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிடுது. நம்ம மிஸ்டர் தாம்சனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த வீட்டு வாசலுக்கு வரான், வீட்டு வாசலுக்குள்ளே வந்து அப்படி உள்ள நுழையிறான். இவன் வர்றதை அந்த குழந்தை பார்க்குது, மேகி பார்க்குது. மேகி பார்த்தோன்னே ஒரு ஆள் வந்துட்டான் அப்படின்னோடனே, அங்கிள் தாம்சன், மிஸ்டர் தாம்சன் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க தாம்சன் அப்படின்னு அப்படியே கெஞ்சுது. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அது முகத்துல எல்லாம் ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா யாருமே இல்லை, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, பயம் வந்துருச்சு. சரி போகிறதுல கொண்டு விடணும்ல, யாருமே இல்லைன்னொன்னே அதுக்கு பயம் வந்துருச்சு, அப்படியே கெஞ்சுது. கெஞ்சினோடனே அவன் சொல்கிறான், இல்லைம்மா நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அப்படியே குனிஞ்சி அந்த குழந்தைய அப்படியே அந்த இப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல கிளாத் கொண்டு வந்து போட்டிருக்காங்க, அந்த துணியோடு சேர்த்து அந்த குழந்தைய அப்படியே தூக்குறான். தூக்கி அப்படியே வாசலுக்கு வர்றான். அப்படியே சன்லைட், சூரிய ஒளி தெரியுது. அப்படியே நடந்து அந்த குழந்தைய 2 கைகளினாலும் அப்படி அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டே தன்னுடைய வீட்டை நோக்கி போகிறார் மிஸ்டர் தாம்சன். போகும்போது அங்கே ஜோ தாம்சன், மிஸ்டர் தாம்சனுடைய ஒய்ஃப் ஜோ தாம்சன் அல்லது மிஸ்ஸஸ் தாம்சன் ஜோ, அவன் அங்கே வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறா. இந்த ஆள் ஃபீல்டு வழியாக குழந்தைய தூக்கிட்டு வரதை பார்க்குறா. அவளுக்கு இப்பயே முகத்தில் கோவம் வந்துருச்சு, அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் இருக்கா. ஆஹா இவன் ஏன்டா இதெல்லாம் தூக்கிட்டு வரான் அப்படின்னு. அவன் அங்கிருந்து வரும்போதே இந்த அம்மா கவனிக்கிறதையும் பார்த்துடுறாரு நம்ம தாம்சன். அவருக்கும் இப்போ ஒரு மாதிரி நர்வஸ், முகம் மாறிடுது. ஐயோ உள்ள நுழைஞ்சா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு அப்படியே ஒரு நடுங்கிக்கிட்டே போறார். நடுங்கிக்கிட்டே போகும்போது அப்போ அந்த அம்மா கேட்குறார், என்னது இது, என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அப்படி வாசலுக்குள்ள நுழைஞ்சோடனே கேள்வி, என்னது இது, என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறார். இதுவரையிலும் ஏதாவது கேள்வி கேட்டால் பொதுவாக நம்ம தாம்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒய்ஃபுக்கிட்ட சண்டை வேணாம் வம்பு வேணாங்கிறதுக்காக எதாக இருந்தாலும் அப்படியே பதிலே சொல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு போயிடுவார். அந்த அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே கிடக்கும். இப்போ அவருடைய கண்களில் ஒரு தீர்மானமான முடிவில், ஒரு தீர்மானமான கண்களில், வெயிட் பண்ண நான் வந்து உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு தீர்மானமாக சொல்கிறார். சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. அங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னால் ஏதோ மாடி வீடு இல்லை இவங்க வீடு. இவங்க இருக்கிற அந்த ஃப்ளோரில் கொஞ்சம் ஒரு ரெய்ஸ்டு ஒரு ஒரு கொஞ்சம் உயரமான இடம், அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்ங்கிறது கொஞ்சம் ரெய்ஸ்டு பிளேஸில் இருக்குது. அந்த ரெய்ஸ்டு பிளேஸ் அதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த ரூமில் கொண்டு போய் ஒரு படுக்கையில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு அந்த கீழே வரார். கீழே வந்தோடனே அந்த கேள்வி அந்த அம்மா மறுபடியும் கேட்குது, என்னது ஏன் அழைச்சிட்டு வந்த அப்படின்னோடனே அவர் சொல்றார், எல்லாரும் போயிட்டாங்க, அங்கே
இந்த குழந்தை மாத்திரம் தனியாக அவர் முதல்ல சொல்லலை. அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, விமன் ஆர் ஹார்ட் ஹார்ட்டட், பெண்கள்லாம் கடினமான இதயம் படைத்தவங்களா இருக்காங்க அப்படிங்கிறார். உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, நாட் ஆஸ் ஹாஃப் ஆஸ் மென், ஆம்பளைங்க அளவுக்கெல்லாம் கிடையாது, ஆம்பளைங்களை விட பாதி ஹார்ட் ஹார்ட், இதை விட 2 மடங்கு ஆண்களுக்கு தான் கடினமான இதயம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி தான் ஆரம்பிக்குது அவங்களுடைய பேச்சு ஆரம்பித்த உடனே இப்போது மிஸ்டர் தாம்சன் சொல்கிறார், இல்லை அங்கே வந்து எல்லாருமே இருந்தாங்க, எல்லா பெண்களும் இருந்தாங்க. ஆனால் இந்த வண்டி அந்த பக்கம் போனோடனே எல்லா பெண்களும் இந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால பெண்கள் வந்து ஹார்ட் ஹார்ட்டட் தானே அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த அம்மா கேள்வி கேட்குது, அப்படியா, ஜான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஜானை வந்து ஃபார்மர் ஜோன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டான். சரி, கேட் என்ன? கேட்டை வந்து மிஸ்ஸஸ் எல்லிஸ் எடுத்துகிட்டு போயிட்டான், அந்த அம்மா அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஓகே, மேகியை என்ன பண்ணுறதுன்னு தீர்மானித்தாங்க கேட்குறேன். மேகியை புவர் ஹவுஸில் கொண்டு போய் விடுறதுன்னு தீர்மானித்தாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் அழைச்சிட்டு வந்த கேட்குறேன். கேட்டோடனே, ஆமாம் புவர் ஹவுஸுக்கு கொண்டு போய் விடணும், இந்த பொண்ணு என்ன இது படுக்கையாக இருக்கிற பொண்ணு, இதனால் நடந்து போக முடியுமா? அதனால் அதை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வலிமையான கரங்கள் இருக்கணும், கை இருக்கணும், அவங்க தான் தூக்கிட்டு போக முடியும். என்கிட்ட அது இருக்குது, அதனால தான் நான் தூக்கிட்டு வந்தேன். சரி, தூக்கிட்டு வந்த சரி, நீ ஏன் இங்கே நிறுத்தின? நீ புவர் ஹவுஸுக்கு தானே போயிருக்கணும், இங்கே நிறுத்தினிய ஏன் அப்படின்னு அந்த அம்மா கேள்வி கேட்டோடனே மடக்குற. அங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் நான் என்ன எடுபடியாளா? கொண்டு போய் புவர் ஹவுஸில் சேர்த்து விட்டேன்னா சேர்த்து விடுறதுக்கு? அவன் சொன்ன உடனே நான் சேர்த்து விடணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது. நான் இங்கேருந்து கொண்டு வந்துட்டேன், நான் கொண்டு போய் சேர்த்துக்குவேன் அப்படின்னா. எப்போ? நாளைக்கு போய் நான் அங்கே இருக்கிற கார்டியன், அந்த அனாத ஆசிரமத்தை பார்த்துக்கிறவங்க பேர் கார்டியன், நாளைக்கு போய் அந்த கார்டியனை மீட் பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டு நான் கொண்டு வந்து சேர்த்துக்குவேன். அவனுங்க சொல்லி முடித்தா உடனே அவனுங்களுக்கு நான் என்ன எடுபடியா? சொன்ன உடனே நான் தூக்கிட்டு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு? நான் இங்கே வச்சுக்குவேன், எனக்கு நாளைக்கு தான் முடியும், நாளைக்கு நான் கொண்டு போய் சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். நீ இன்னைக்கு பார்க்குற, இன்னைக்கே போய் போரஸில் போய் கார்டியனை பார்க்குற, பர்மிஷன் வாங்கிட்டு வந்து இன்னைக்கே இந்த குழந்தைய கொண்டு அங்கே சேர்க்குற அப்படின்னு அந்த அம்மா உறுதியாக சொல்லுது. இப்போ தாம்சன் சொல்றார், ஜோ பைபிளில் இப்போ இது இன்னொன்று, அவர் தூக்கிட்டு வரும்போதே ரொம்ப அழகாக அந்த கதை எழுதியிருப்பார். அந்த அம்மா அவர் தூக்கிட்டு வர்றாரு வீட்டுக்கு. நுழையும் போதே அந்த அம்மா என்னது அப்படின்னு கேட்ட உடனே இந்த குழந்தைக்கு பயம் வந்துடும். ஐயோ அந்த அம்மா கேட்குது, இந்த ஆள் போட்டு போயிடும் அவ்வளோ இருக்கான்னு பயம் வந்த உடனே அப்படியே அவன் மார்போட இன்னும் நெருக்கமாக போயிடும். அந்த நெருக்கமாக போன உடனே அந்த குழந்தையினுடைய அந்த நெருக்கம் அவர் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த சாஃப்ட்னஸை டச் பண்ணுதுன்னு எழுதுவார். இப்போ அதே சாஃப்ட்னஸோட சொல்கிறார். பொதுவாக அந்த அம்மா எது பேசினாலும் கத்துனாலும் பதிலே சொல்லாமல் போயிடுவார். ஆனால் இப்போ பதில் சொல்லாமல் போக முடியாது, ஏன்னா இன்னொரு உயிர் சம்பந்தமான விஷயம். இப்போ அவர் சொல்றார், ஜோ பைபிளில் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை ரிசீவ் பண்ணாத தன்னுடைய டிசிபிள்ஸ், தன்னுடைய சீடர்களை இயேசு கிறிஸ்து ரொம்ப திட்டியிருக்காரு, கடிந்திருக்காரு. இயேசு கிறிஸ்துவே குழந்தைங்கள மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார், குழந்தைங்களை எப்போ பார்த்தாலும் தூக்கி வச்சுக்குவார். உனக்கு தெரியும் இல்லையா? இந்த குழந்தைய பாரு, இதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன் நைட், ஒரே ஒரு நைட்டு மட்டும் இது நம்ம வீட்டில் இருக்கட்டும். இந்த ஒரு நைட்டு மட்டும் நீ அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் கடினமாக நடந்துக்காம கொஞ்சம் சாஃப்டாகிரு. இந்த ஒரு நைட்டு மட்டும் இங்கே இருந்துச்சுன்னா நான் காலையில் கொண்டு போய் அதை விட்டுறேன் அப்படின்னு இந்த ஒரு நைட்டுன்னு 3 தடவை சொல்லுவான். கெஞ்சிற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு எப்படி இவ்வளோ பேச்சு வந்துச்சுன்னே தெரியல. இப்படிலாம் பேச மாட்டாங்க, அவனுக்கு பேசுகிற பழக்கமே கிடையாது. ஆனால் அந்த உண்மை, அந்த சத்தியம், அந்த ரியல் அஃபெக்ஷன் அவனை பேச வைக்கிது. அப்படி கடவுள் அவன் வாயிலிருந்து அந்த பேச்சை வரவழைக்கிறார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கா.
ஜோ ஒன்றுமே பதில் சொல்லாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தவ டக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி அந்த ரூமுக்குள்ளே போகிறான். அவன் பார்க்குறான். இவ போகும்போதே பொதுவாக அந்த மாதிரி பேசினா அவன் ரொம்ப கத்துவா. ஆனால் எதுவும் சொல்லலை. அவள் முகத்துலையும் ஒரு மாற்றம் தெரியுது. ஒன்றுமே பதில் சொல்ல அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறி அந்த குழந்தை படுத்திருக்கிற அறைக்குள்ளே போகிறார். போகும்போது சரி, அவள் உள்ளத்துக்குள்ளே கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. இப்போ நாம் மறுபடியும் போய் இன்னும் ஏதாவது சொன்னோம்னா அது தேவையில்லாத வாக்குவாதத்தில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவள் போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஃபாலோ பண்ணி போகாமல் டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய வேலைக்கு போயிடுறார். அவருடைய ஒர்க் ஹவுஸுங்கிறது அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது, கொஞ்சோண்டு தள்ளி இருக்குது. அங்கே தான் அவருடைய ஒர்க் ஹவுஸ். போகிறாரு, கடினமாக உழைக்கிறாரு. இரவு வந்துடுது. இரவு வந்தோடனே வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வரும்போதே பார்க்குறாரு அந்த ஜன்னலில் லேம்ப் லைட் தெரியுது. இவர் நினைக்கிறாரு அந்த குழந்தை இருக்கிற ரூமே இருட்டாக தான் போட்டு வச்சுருப்பாங்க, போய் பார்த்துக்கலாம், வீட்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வராரு. ஆனால் அந்த குழந்தை இருக்கிற ரூமில் பிரகாசமாக ஒளி இருக்குது, லைட் எரியுது. உடனே இவருக்கு இப்பொழுது ஒரு நல்ல சகுனம். ஓகே, வீட்டில் பிரச்சனை ஒன்றும் இல்லைடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே மெதுவாக வராரு. மெதுவாக வந்து அந்த விண்டோவை அப்படி கிராஸ் பண்ணிட்டு இப்படி பார்க்குறாரு. பார்த்தா அந்த அம்மாவுனுடைய முதுகு தெரியுது, இவருடைய ஒய்ஃபுனுடைய முதுகு தெரியுது, அந்த பக்கம் குழந்தை. அது முகம் இவருக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுது. அந்த அம்மா வந்து அந்த குழந்தையோட பேசிகிட்டு இருக்கு. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல, ஆனால் பேசிகிட்டு இருக்கு. ஏதோ அந்த குழந்தை நடுவில் 2-3 பதில் சொல்லுது. அந்த குழந்தையினுடைய முகமும் நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்குடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இனிமேல் இங்கேயும் போய் நம்ம நடுவில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே நைஸாக கிச்சனுக்கு போகிறாரு. கிச்சனுக்கு போய் ஒரு தான் வந்துட்டேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு காலில் கொஞ்சம் வேகமாக நடக்கிறார், தடபுடான்னு. அப்போ நடந்தால் அந்த நடக்க சத்தம் கேட்கும் அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா வருது. வந்து கொஞ்சம் வந்த உடனே அவர் கேட்குறாரு, குழந்தைய பற்றியே பேசலை. ஏன்னா அதை பற்றி பேசினா நாமே ஒன்றை பேசி நாமே அது வரட்டில் போய் ஏண்டா இழுத்துக்கிறது, ஏதோ சுச்சுவேஷன் நல்லா இருக்குது அதோட விட்டுருவோம், காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லலை. சாப்பாடு ரெடியா, நைட் சாப்பாடு ரெடியா, சப்பர் ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. இதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே சேர்த்துக்கிறான். இல்லை நீங்கள் இப்போ நான் ரெடி பண்ணிடுறேன், நீங்கள் சாப்பிடுங்க, குழந்தை கொஞ்சம் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ அந்த குழந்தைக்கும் சாப்பாடுக்கு அவன் ரெடி பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இப்போது வர்றார். அந்த அம்மா சாப்பாடு ரெடி பண்ணோடனே இவர் இந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு வராரு. வந்த உடனே பார்த்தா அந்த குழந்தையினுடைய முகத்தில் உற்சாகம். கேட்குறார், உன் பேர் மேகியா? எஸ் சார். ஆமாம். உனக்கு இது ரொம்ப நாளாக இருக்கா? ஆமாம். டாக்டர் வந்து உன்னை அடிக்கடி பார்ப்பாரா? ஆமாம். உனக்கு ரொம்ப வலிக்குதா? ஆமாம். எஸ் சார்னு சொல்கிறது. இப்போ எப்படி இருக்கு? வலி குறைஞ்சிருக்கு. அப்படியா? உனக்கு எப்பயாவது ஹர்ட் ஆயிடுச்சா? இல்லை காலையில் நீங்கள் தூக்கிட்டு வரும்போது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்களா? ஏன்னா அப்படிலாம் தூக்க முடியாது, இந்த குழந்தைங்களாம் அப்படிலாம் தூக்க முடியாது. இந்த 2 கையில் அப்படி தூக்கும் போது தான் எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அப்படியா? இப்போ எப்படி இருக்குது? இப்போது இந்த சாஃப்ட் பெட்டில் படுத்தோடனே எனக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அந்த பெட் ரொம்ப சாஃப்ட். இந்த மாதிரி ஒரு படுக்கையில் படுத்ததே கிடையாது அந்த குழந்தை. இந்த சாஃப்ட் பெட்டில் படுத்தோடனே எனக்கு நல்லா இருக்குது. அப்படியா? இந்த பெட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குதா? எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த முகத்தில் பார்த்தா ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம் தெரியுது. உடனே அந்த அம்மா வர்றா. வந்து சரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு எடுத்து வைக்கிறா. சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இந்த குழந்தைய என்ன செய்கிறதாக
இந்த இந்த குழந்தை என்ன செய்கிறதாக நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, காலையில் நான் போய் புவர் ஹவுஸில் பார்த்து அந்த கார்டியனை மீட் பண்ணி பர்மிட் வாங்கி கொண்டு வந்து சேர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா கேட்டுக்கிட்டே கொஞ்சம் ஒரு ப்ரெட்டை எடுத்து அதில் ஏதோ சேர்த்து டோஸ்ட் பண்ணி அதில் வந்து மில்க்கு, கொஞ்சம் பட்டர், வெண்ணெய் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டீயையும் ரெடி பண்ணுது. எல்லாத்தையும் சேர்த்து அந்த குழந்தைக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் கேட்குது, இந்த குழந்தைய என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறார். அந்த அம்மா ஒன்றும் பதில் சொல்ல, நேராக ரூமுக்கு போயிடுது. அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சு ஜோ ரெடி ஆகிறார். ரெடி ஆன உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த ஜோ தாம்சன், மிஸ்ஸஸ் தாம்சன் சொல்கிறாங்க, இந்த குழந்தை ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் வந்து இன்னைக்கு நம்ம கொண்டு போய் விட வேண்டாம், ஒரு 2 நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சொன்ன உடனே அன்னைக்கும் போகலை, அடுத்த நாளும் அந்த புவர் ஹவுஸ்க்கு போகணும்ல, புவர் ஹவுஸில் போய் அந்த கார்டியனை மீட் பண்ணி சொல்லி பர்மிஷன் வாங்கணும்ல, அன்னைக்கும் அவர் கார்டியனை பார்க்க போகலை, நெக்ஸ்ட் டேயும் போகலை, அடுத்த நாளும் போகலை, அதுக்கப்புறம் எப்பொழுதுமே போகலை, அவர் போகவே இல்லை அப்படின்றார். அப்படின்னா தான் அந்த பொண்ணு அவங்க வீட்டிலேயே இருக்கு. ஒரு 20 வருஷமா மிஸ்ஸஸ் தாம்சனுக்கு குழந்தை கிடையாது. 20 வருஷமா ஒரு பேசுறதுக்கு ஆள் இல்லாம, தன்னுடைய அன்பை செலுத்துவதற்கு ஆள் இல்லாம தவித்து கொண்டிருந்த அந்த மிஸ்ஸஸ் தாம்சன், அதனால எப்ப பார்த்தாலும் ஒரு கோபம், ஒரு எரிச்சல், இந்த உணர்வு தான் இருக்கும். இரிட்டேஷனா இருக்கும், சிடுன்னு இருப்பாங்க. ஏன்னா ஒரு உங்ககிட்ட அன்பு இருந்தால் அந்த அன்பை காட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, அந்த அன்பை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு வேணும்ல. அப்படி யாருமே இல்லை. இவர் காலையில் வருவார், வேலைக்கு போயிடுவார், அப்புறம் அடுத்த நைட்டு வருவார், சோறு சாப்பிட்டு படுத்துருவார். இப்படி தான் இருந்துச்சு. இப்படி இருந்த அவளுக்கு அந்த வீட்டில் இருந்த அந்த குழந்தை அப்படிப்பட்ட லவ், பேஷன்ஸ், கேர், கைண்ட்னஸ் என்கின்ற ஒரு ஒளியை அந்த குழந்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. மிஸ்ஸஸ் தாம்சன் இப்போ நினைக்கிறார், மிஸ்டர் தாம்சன் நினைக்கிறார், that girl has brought kindness to this house. The girl has brought love to this house, patience to this house. So really the girl is an angel in disguise. அந்த குழந்தை தான் இப்படி கை கால் ஊனமான குழந்தையின் வடிவில் தேவதை நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த தேவதை தான் 20 ஆண்டுகளாக இப்படி இருந்த என்னுடைய மனைவியை மாத்திடுச்சு. ஸோ an angel is in disguise in my house என்று சொல்லி இதை முடிக்கிறார். ரொம்ப அருமையான கதை. நான் இதை சொல்லி முடிக்கிற போது 2 மணி நேரத்தில் அழுதுருவணும்னு கூட நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அழாமல் சொல்லிட்டேன். உண்மையிலேயே நீங்கள் இந்த கதையை படிக்கணும். படித்து ரியலாக நீங்கள் ஒரிஜினல் ஷார்ட் ஸ்டோரி படிக்கணும். என்னதான் கதை கேட்டுட்டு ஏதோ நீங்களே படித்த மாதிரி அசியூம் பண்ணிக்காமல் ரீட் த ஸ்டோரி ஒன்ஸ். நெட்டில் இருக்குது, நானே நெட்டில் இருந்தால் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு தடவை படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் உள்ளத்தை தொடக்கூடிய வகையில் அருமையாக T.S. ஆர்த்தர் என்ற ஒரு அமெரிக்கன் ரைட்டர் எழுதின கதை இது. தேங்க்யூ.